கரூர் ஒத்தையூர் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் ஒப்பிலியப்பன் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒத்தையூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் ஒப்பிலியப்பன் சுவாமி திருக்கோவிலில் மூலவர் பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ரெங்கநாதர் ஒப்பிலியப்பனுக்கு சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் பூசாரி சுவாமிக்கு துளசியால் நாமாவளிகள் கூறிய பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாதரணை நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒத்தையூர் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் ஒப்பிலியப்பன் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர். எத்தனை யுகங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பெரியவர்களோ முப்பாட்டனோ பாட்டனோ மொட்டனோ யார் வைத்து இந்த திருக்கலை இங்கே நட்டு வைத்து பூஜை செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாத வண்ணம் இருக்கையில் இந்த ரங்கப்பன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரங்கப்பனும் ஒப்பில்லா பெருமாளும் ஒப்பிலியப்பனும் இங்கே வாசம் செய்ததாக போகரின் பாகச்சந்திரன் 27வது வம்சாவளி 15 பேராதிபதி ஆகிய அம்மையார் இன்று தெய்வ நிலையை அடைந்து தெய்வலோகம் சென்ற
ஸ்ரீலா லட்சுமி தேவியார் அவர்கள் 1997 அரங்கநாத உப்பிலியப்பன் என்று திருப்பெயரிட்டு 2001ஆம் ஆண்டு இவருக்கு மாசி திங்கள் 25ஆம் நாள் தொடர்ந்து 25-26 ஆண்டு விழா கொண்டாட வேண்டும். இங்கே அரங்கநாதனும் உப்பிலியப்பனும் வருகின்ற மக்களுக்கு வல்வினைகளை போக்கி மறுபெற்றியும் மாங்கல்ய பெற்றியும் தந்தருள்வார் என்று அவருடைய குருவர்களும் அரங்கனின் திருவருளோடு இந்த 23 ஆண்டுகள் முடிந்து 24ஆம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த ஆவணி மாதம் வரும் ஆவணி திங்கள் முழுநிலவு பௌர்ணமி அன்று இன்று தெய்வ நிலை அடைந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் அரசனாக இருந்து இன்னைக்கு வாமன அவதாரத்தை உருவாக்கி கொடுத்து வாமன அவதாரத்தோடு இரண்டரை கலந்து இந்த நிலையிலே வாமன அவதாரத்தையும் வராக அவதாரத்தையும் அவங்களுடைய திருப்பாதங்களை பணிகின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் எல்லா தெய்வங்களும் உடனிருந்து 12 ராஜிகளையும் 27 நட்சத்திரங்களையும் 9 நவகோள்களையும் அடக்கி ஆளுமை பெற்ற அரங்கநாத உப்பிலியப்பனும் வாமன அவதாரமும் உடனிருந்து வந்திருக்கின்ற குழந்தைகளின் குலதெய்வம் முன்னிருந்து கேட்போருக்கு கேட்ட வரத்தை அருளி எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ ஐயன் அருள் புரிவார் என்று சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்கிறோம். சுவாமி ரெங்கநாதா உப்பிலியப்பா கோவிந்தா கோவிந்தா. Ano ko di ko kalita.